மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைத்துள்ள நிலையில் வாகன ஓட்டிகளின் கருத்து என்ன என்பது குறித்து அறிய எமது செய்தியாளர் செம்பருத்தி நேரலையில் இணைகிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செம்பருத்தி. வாகன ஓட்டிகள் பொதுமக்களுடைய கருத்துக்கள் என விவரங்கள். வணக்கம் அரணேஷ். 663 நாட்களுக்கு பிறகு இந்தியா முழுவதிலும் பெட்ரோல் டீசலின் விலை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 102 ரூபாய் 78 பைசாவிற்கு பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோலும் 92 ரூபாய்க்கு விற்கப்பட்ட டீசலின் விலையும் 663 நாட்களுக்கு பிறகாக தலா 2 ரூபாய் குறைக்கப்பட்டு இன்று காலை 6 மணி முதல் 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோலும் 92 ரூபாய்க்கு 1 லிட்டர் டீசலும் கிடைக்கும் எனவும் நேற்று நள்ளிரவில் மத்திய அரசானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்திற்கும் மேலாக 2 வருடத்தை நெருங்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லாமல் இருந்து வந்த நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்த விலை குறைப்பு இருக்கலாம் என பொதுமக்கள் பலரும் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய அளவில் கச்சா எண்ணெயினுடைய மதிப்பு சர்வதேச சந்தையில் பெரிதளவில் மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இந்த விலை குறைப்பை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாகவோ அல்லது கடந்த வருடங்களிலேயோ செய்திருக்கலாம் எனவும் பொதுமக்கள் ஒருபுறமும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். தொடர்ச்சியாக 663 நாட்களாகவே 102 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெட்ரோலின் விலை இன்று தலா 2 ரூபாய் குறைக்கப்பட்டு, அதே போன்று டீசல் விலையிலும் 94 ரூபாயாக விற்கப்பட்ட டீசல் இன்று 2 ரூபாய் குறைக்கப்பட்டு 92 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மற்ற சமயங்களில் இல்லாமல் தேர்தல் வரக்கூடிய சமயங்களில் விலை குறைப்புக்கான காரணம் என்ன என்பதும் பொதுமக்கள் பலரும் மத்திய அரசிற்கு எதிராக கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள். மற்றொரு புறம் அதிக விலையில் விற்கப்பட்ட பெட்ரோல் டீசல் விலையிலிருந்து 2 ரூபாய் குறைக்கப்பட்டு இருப்பது என்பது பெரிதளவில் இவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் இந்த 2 ரூபாய் குறைப்பு என்பது இன்னும் அடுத்தடுத்து 10 ரூபாயாக குறைத்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதே பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் தேர்தலுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இதே விலையில் இருந்தால் இது போதுமானதாக இருக்கும் என்பதும் பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி செம்பருத்தி.